ஹலோ எவ்ரிவான், ஸ்கோர் கிளவருடைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். நான் நிலா. நான் சிவி. நாங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கிறோம். இன்னைக்கு ஏப்ரல் 29, 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நாம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆமா, இந்த பாட்காஸ்ட்ல நாம டிஸ்கஸ் பண்ண போற கண்டென்ட் எல்லாமே ஸ்கோர் கிளவருடைய டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து எடுத்தது. இந்த பிடிஎஃப் ரொம்ப கன்சைஸா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் தெளிவா கொடுக்கும். எக்ஸாக்ட்லி. சமீபத்துல நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல டோட்டல் கொஸ்டின்ஸ்ல அரவுண்ட் 80% கொஸ்டின்ஸை நம்ம ஸ்கோர் கிளவர் கவர் பண்ணிருக்கு. மற்ற டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண பல முக்கியமான கொஸ்டின்ஸை நம்ம பிடிஎஃப் கவர் பண்ணிருக்கு. ஆமா, உதாரணத்துக்கு ரீசெண்டா நடந்த SBI PO 2025 எக்ஸாம்ல பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் அதிகம் ப்ரிஃபர் பண்ற அஃபேர்ஸ் கிளவுட விட 4 கொஸ்டின்ஸ் அதிகமாவே நம்ம ஸ்கோர் கிளவர் கவர் பண்ணிருக்கு. நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி மற்ற சோர்சஸை விட 5 டைம்ஸ் கம்மியான வால்யூம்ல ரொம்ப கன்சைஸா இந்த கண்டென்ட்டை ரெடி பண்றாங்க. ஆனாலும் பெர்ஃபார்மன்ஸ்ல அஃபேர்ஸ் கிளவுட விட இது சூப்பரா இருக்கு. இந்த பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணுங்க. சரி, இன்னைக்கான முதல் நியூஸ்க்கு போலாமா? இந்தியா அவங்களோட 3rd நேஷனலி டிட்டர்மின்ட் கான்ட்ரிபியூஷன், சுருக்கமா NDCயை யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அமைப்புக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க. ஆமா, NDC அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். உலக நாடுகள் எல்லாமே பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த நாங்க இவ்ளோ கார்பன் எமிஷன்ஸை குறைப்போம்னு UN கிட்ட ஒரு டார்கெட் கொடுப்பாங்க. அதுதான் NDC. சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். இந்த 3rd NDC 2031ல இருந்து 2035 வரைக்கான பீரியடுக்கு சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி 2015லயும் 2022லயும் இதை சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த புது டார்கெட் படி 2035க்குள்ள இந்தியாவோட கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது GDP எமிஷன் இன்டென்சிட்டியை 2005 லெவல்ஸை விட மினிமம் 47% குறைக்க போறாங்களாம். அது மட்டும் இல்லாம 2035க்குள்ள டோட்டல் எலக்ட்ரிக் பவர் கெப்பாசிட்டியில 60% நான் ஃபாசில் ஃபியூவல் ரிசோர்சஸ்ல இருந்து கொண்டு வர டார்கெட் வச்சிருக்காங்க. நான் ஃபாசில் அப்படின்னா நிலக்கரி, பெட்ரோல் இல்லாம சோலார், விண்ட் மாதிரி ரினியூவபிள் எனர்ஜியை குறிக்கும். அப்புறம் காடுகள் மற்றும் மரங்களை அதிகமா வளர்த்து 3.5ல இருந்து 4 பில்லியன் டன்ஸ் CO2 ஈக்குவலண்ட் அளவுக்கு அடிஷனல் கார்பன் சிங்க் கிரியேட் பண்ணவும் பிளெட்ஜ் பண்ணிருக்காங்க. கார்பன் சிங்க்னா காற்றுல இருக்கும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சு வச்சுக்கிற காடுகள். அடுத்ததா எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடா ஒரு நல்ல நியூஸ். பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம், அதாவது PMIS உடைய பைலட் ஃபேஸ் எலிஜிபிலிட்டியை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வர்ற டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கூட சேர்ந்து இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இனிமேல் ஃபைனல் இயர் அண்டர் கிராஜுவேட் மற்றும் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதுல அப்ளை பண்ணலாம். காலேஜ் பசங்களுக்கு செம்ம ஜாலி தான். ஏஜ் லிமிட் கூட இப்போ 18ல இருந்து 25 இயர்ஸா மாத்திருக்காங்க. முன்னாடி இது 21ல இருந்து 24 இயர்ஸா இருந்துச்சு. இன்டர்ன்ஷிப் செஞ்சா மாசம் 9,000 ரூபாய் ஸ்டைபெண்ட் கிடைக்கும். இதுல 90% ஃபண்ட்ஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் கொடுக்கறாங்க. இது 1 இயர் இன்டர்ன்ஷிப். இது போக இன்டர்ன்களுக்கு ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸா 6,000 ரூபீஸ் 2 இன்ஸ்டால்மெண்ட்ல பிரிச்சு கொடுப்பாங்க. மும்பை போறவங்களுக்காக ஒரு புது ஆப் வந்திருக்கு. யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் இந்தியாவோட முதல் கோஆபரேட்டிவ் லெட் ரைட் ஹேலிங் பிளாட்ஃபார்மான பாரத் டாக்ஸி ஆப்பை மும்பைல லான்ச் பண்ணிருக்காங்க. கோஆபரேட்டிவ் லெட் அப்படின்னா பெரிய கார்ப்பரேட் கம்பெனி இல்லாம கூட்டுறவு சங்கங்கள் சேர்ந்து நடத்துறது. இதுல ஆட்டோ மற்றும் கேப் டிரைவர்ஸ்க்கு 0 கமிஷன் மற்றும் நோ சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ். சோ அவங்க சம்பாதிக்கிற முழு காசும் அவங்களுக்கே போய் சேரும். வாவ், டிரைவர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே. இதுல ஃப்ரீயா 5 lakh rupees இன்சூரன்ஸ் கவரும் தராங்க. அது மட்டும் இல்லாம முத்ரா ஸ்கீம் மூலமா லோன்ஸ் வாங்கிக்கவும் ஆக்சஸ் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்மை 8 நேஷனல் லெவல் கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேர்ந்து 2025ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ 2026ல ஒஃபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு டெய்லி 25,000 ரைட்ஸ்க்கு மேல இதுல நடக்குது. பேங்கிங் செக்டர்ல என்ன நியூஸ் இருக்கு? பஞ்சாப் நேஷனல் பேங்க், அதாவது PNB அப்படிங்கிற ஒரு ஃபின்டெக் ஃபர்ம் கூட பார்ட்னர் பண்ணிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து PNB கிவி அப்படிங்கிற ஒரு கோ-பிராண்டட் ரூபே கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த கார்டுடைய ஸ்பெஷல் என்னன்னா, இத அப்படியே UPI கூட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க QR கோட ஸ்கேன் பண்ணி கிரெடிட் கார்டு மூலமாவே UPI பேமெண்ட் பண்ணலாம். டிஜிட்டல் கிரெடிட் ஆக்சஸை அதிகமாக்குறது தான் இதோட மெயின் நேம். பிசினஸ் நியூஸ்ல ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், சுருக்கமா JFSL, ஜெர்மனியை சேர்ந்த அலியன்ஸ் குரூப் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க.
ஆமா, 2 பேரும் சேர்ந்து இந்தியால 50-50 ஷேர்ல ஒரு பிரைமரி இன்சூரன்ஸ் ஜாயிண்ட் வெஞ்சர் ஆரம்பிக்க போறாங்க. ஜாயிண்ட் வெஞ்சர்னா 2 கம்பெனி சேர்ந்து ஒரு புது பிசினஸ் பண்றது. JFSL உடைய டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷனும் அலியன்ஸ் உடைய குளோபல் இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்டீஸும் ஒன்னா சேர போகுது. ஆரம்பத்துல இண்டிவிஜுவல் மற்றும் கமர்ஷியல் செக்மெண்ட்ஸ்க்கு ஜெனரல் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்க ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. சரி, அடுத்த நியூஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுற உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ஜிகேவை ஈஸியா மெமரைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் கூகுள் பிளே ஸ்டோர்ல ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. இந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. இது மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சதை எப்பவுமே மறக்க மாட்டீங்க. நிஜமாவா? அது எப்படி? நீங்க படிச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை எப்போ மறப்பீங்க அப்படிங்கறத இந்த ஆப் ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டான நேரத்துல உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ நீங்க படிச்சது எப்பவுமே உங்க மெமரியில ஸ்ட்ராங்கா இருக்கும். எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி மேனுவலா உட்கார்ந்து ரிவைஸ் பண்ணணும்னு கவலையே வேண்டாம். சூப்பர்! கண்டிப்பா எல்லாரும் பிளே ஸ்டோர்ல ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அப்புறம் எங்களுடைய இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நாங்க ரொம்ப எஃபர்ட் போடுறோம். சோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, குறைஞ்சது ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் நியூஸ்க்கு வருவோம். ஏஐ ஃபீல்ட்ல இந்தியா ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கு. பாரத் ஜென் டெக்னாலஜி ஃபவுண்டேஷன், லார்சன் அண்ட் டூப்ரோ, அதாவது எல்என்டி உடைய சப்சிடியரிஸான எல்என்டி செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸ் மற்றும் எல்என்டி வியோமா கூட ஒரு 5 இயர் MOU சைன் பண்ணிருக்காங்க. இந்த MOU மூலமா இந்தியாவோட முதல் எண்ட்-டு-எண்ட் சாவரன் AI கம்ப்யூட் பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ண போறாங்க. சாவரன் அப்படின்னா முழுசா நம்ம நாட்டிலேயே நம்ம கண்ட்ரோல்ல உருவாக்கப்படுறது. வெளிநாடுகள்ல இருந்து வர ஹார்ட்வேரை நம்பி இருக்காம கம்ப்ளீட்லி இண்டிஜீனியஸ், அதாவது உள்நாட்டிலேயே AI எக்கோசிஸ்டமை உருவாக்குறது தான் இதோட நோக்கம். இன்னொரு MOU நியூஸும் இருக்கு. சென்டர் ஃபார் மேரிடைம் எக்கானமி அண்ட் கனெக்டிவிட்டி, அதாவது CMEC, யுனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. CMEC அமைப்பு ரிசர்ச் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு கீழே செயல்படுது. இவங்களும் டெல்லி யூனிவர்சிட்டியும் சேர்ந்து மேரிடைம் எஜுகேஷன் மற்றும் ரிசர்ச்சை பலப்படுத்த போறாங்க. மேரிடைம்னா கடல் மற்றும் கப்பல் போக்குவரத்து சம்பந்தமான படிப்பு. அடுத்ததா ஒரு என்விரான்மெண்ட் ரிப்போர்ட். யுனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா ஸ்பாட்லைட் ஆன் த டாப் 25 மீத்தேன் ப்ளூம்ஸ் இன் 2025 லேண்ட்ஃபில்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. லேண்ட்ஃபில்ஸ்னா குப்பைகளை கொட்டி வைக்கிற பெரிய இடங்கள். அங்கிருந்து மீத்தேன் கேஸ் அதிகமா வெளியாகும். இந்த ரிப்போர்ட் படி ஹைதராபாத்ல இருக்கிற ஜவஹர் நகர் லேண்ட்ஃபில் உலக அளவுல 4th ரேங்க்ல இருக்கு. அங்கிருந்து 1 மணி நேரத்துக்கு 5.9 டன்ஸ் அளவுக்கு மீத்தேன் எமிஷன் ஆகுதான். அதே மாதிரி மும்பையில் இருக்கிற கேஞ்சூர் மார்க் லேண்ட்ஃபில் குளோபல் லெவல்ல 12th ரேங்க்ல இருக்கு. இன்டர்நேஷனல் நியூஸ்ல ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதாவது UAE, ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ்ல இருந்தும் OPEC+ அலையன்ஸ்ல இருந்தும் அஃபிஷியலா விலகிட்டாங்க. ஓபெக் அப்படிங்கிறது உலகத்துல கச்சா எண்ணெய், அதாவது க்ரூட் ஆயில் உற்பத்தி பண்ற நாடுகளோட ஒரு கூட்டமைப்பு. UAE இதிலிருந்து வெளியே வந்ததுனால குளோபல் ஆயில் ப்ரொடக்ஷன் குரூப்ஸ்குள்ள பெரிய டிஸ்ரப்ஷன் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியாவோட ஜியோபொலிட்டிக்கல் இன்ஃப்ளூவன்ஸும் இதனால வீக்கன் ஆகியிருக்கு. நம்ம வைஸ் பிரசிடென்ட் CP ராதாகிருஷ்ணன் ஸ்ரீலங்காவுக்கு அவருடைய ஃபர்ஸ்ட் எவர் பைலாட்ரல் விசிட்டை மேற்கொண்டிருக்கார். அந்த அவர் ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் அனுரா குமாரா திசாநாயகே மற்றும் பிரைம் மினிஸ்டர் ஹரினி அமரசூர்யா 2 பேரையும் மீட் பண்ணி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி ரிவ்யூ பண்ணிருக்கார். ஹெல்த் கேர் மற்றும் ரீஜனல் டெவலப்மெண்ட்காக நிறைய MOU சைன் ஆகியிருக்கு. குறிப்பா இந்தியா சப்போர்ட் பண்ற இந்தியன் ஹவுசிங் ப்ராஜெக்டுடைய ஃபேஸ் 3ல 4000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டதை இந்த விசிட்ல மார்க் பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்ரீலங்கா இப்போ அஃபிஷியலா இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. இது ரீஜனல் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ண உதவும். சயின்ஸ் நியூஸ்ல யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் பெங்களூர்ல இருக்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், சுருக்கமா IIAல ஒரு புது பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் நாட்டியிருக்கார். இந்த ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் பில்டிங் 75 கோடி ரூபாய் செலவுல 7 ஸ்டோரிட் ஸ்ட்ரக்சரா கட்டப்பட இருக்கு. இதோட டோட்டல் ஏரியா 1 lakh ஸ்கொயர் ஃபீட். யூனியன் பட்ஜெட் 2026ல IIA மூலமா 4 வேர்ல்ட் கிளாஸ் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணப்படும்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல நேஷனல் லார்ஜ் சோலார் டெலஸ்கோப் மற்றும் நேஷனல் லார்ஜ் ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப்பும் அடங்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேகலாயா கவர்மெண்ட் UPSC ஆஸ்பிரன்ஸ்க்காக ஒரு சூப்பர் ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்க. அது பேரு CM இன்ஸ்பயர்.
இதோட ஃபுல் ஃபார்ம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் இன்சென்டிவ் ஃபார் சக்சஸ் இன் பிரிலிம்ஸ் அண்ட் இன்னோவேட்டிவ் ரிவார்ட்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ். இதுதான் சிஎம் இன்ஸ்பயர். சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற மாணவர்களோட ப்ரிப்பரேஷன் காஸ்ட்டை குறைக்கவும் சிவில் சர்வீசஸ்ல மேகாலயா ஸ்டேட்டோடைய ரெப்ரசன்டேஷனை அதிகமாக்கவும் தான் இந்த இனிஷியேட்டிவ். அப்பாயின்மெண்ட் செக்ஷன்ல நிதி ஆயோக்ல சில புது மாற்றங்கள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் அசோக் லாஹிரிய நிதி ஆயோகுடைய வைஸ் சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவர் ஒரு வெட்ரன் எக்கனாமிஸ்ட் மற்றும் ஃபார்மர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். இப்போ சுமன் பெரிக்கு அப்புறம் இவர் இந்த பதவிக்கு வராரு. அதே மாதிரி டாக்டர் கோபர்தன் தாஸ நிதி ஆயோகுடைய ஃபுல் டைம் மெம்பரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவர் ஒரு எமினன்ட் சயின்டிஸ்ட் மற்றும் போபால்ல இருக்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் உடைய டைரக்டரா இருக்கார். புக்ஸ் செக்ஷன்ல ஜெனரல் மனோஜ் முகுந்த் நராவனே ஒரு புது புக் ரிலீஸ் பண்ணிருக்கார். இவர் நம்ம இந்தியாவோட 28th சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃபா இருந்தவர். அந்த புக்கோட டைட்டில் த கியூரியஸ் அண்ட் த கிளாசிஃபைட் அனர்த்திங் மிலிட்ரி மித்ஸ் அண்ட் மிஸ்டரிஸ். இந்த புக்கை ரூபா பப்ளிகேஷன்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதுல நிறைய மிலிட்ரி மித்ஸ் மற்றும் ஹிஸ்டாரிக்கல் மிஸ்டரிஸ் பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கார். ஆபிச்சுவரி நியூஸ்ல டாக்டர் கோபால் ராவ் பாட்டில் இறந்துட்டாரு. அவருக்கு வயசு 94. இவர் ராஜ்யசபாவுடைய ஃபார்மர் எம்பி மற்றும் ரொம்ப பிரபலமான பீடியாட்ரிஷியன், அதாவது குழந்தைகள் நல மருத்துவர். மக்கள் இவரை அன்பா தேவமனுஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. தேவமனுஸ்னா காட்லி மேன், அதாவது தேவ மனிதர்னு அர்த்தம். கடைசியா இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். ஏப்ரல் 14 வேர்ல்ட் குவாண்டம் டேயா அப்சர்வ் பண்றோம். இது 2022ல இருந்து அப்சர்வ் பண்ணப்படுது. ஏப்ரல் 14, அதாவது 4.14 அப்படிங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூவை சிம்பலைஸ் பண்ணுது. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதே ஏப்ரல் 14 நேஷனல் ஃபயர் சர்வீஸ் டேயாகவும் நம்ம கொண்டாடுறோம். 2026க்கான தீம் என்னன்னா சேஃப் ஸ்கூல், சேஃப் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபயர் சேஃப்டி அவேர் சொசைட்டி டுகெதர் ஃபார் ஃபயர் பிரிவென்ஷன். 1944ல பாம்பே போர்ட்ல நடந்த ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன்ல மக்களை காப்பாத்த போய் 66 ஃபயர்மென் இறந்துட்டாங்க. அவங்கள நினைவு கூறும் விதமா தான் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே டீட்டெயிலா பார்த்துட்டோம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். ஆமா, நீங்க இன்னைக்கு படிச்ச கரண்ட் அஃபேர்ஸை அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? டெலிகிராம்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ்ல ஜாயின் பண்ணுங்க. தினமும் நைட் 8 மணிக்கு இந்த குவிஸ் நடக்கும். இதை நாங்க IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ்னே சொல்லுவோம். மாசம் ஒரு புது லீக் ஸ்டார்ட் ஆகும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்க ஸ்கோர்ஸை கவுண்ட் பண்ணி வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. உடனே டெலிகிராம்ல கரண்ட் அஃபேர்ஸ் லீக் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாளைக்கு இன்னொரு புது கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட்ல சந்திப்போம். பாய். Bye everyone. Keep studying, keep winning.